ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம நெத்திலி கருவாடு செய்ய போகிறோம். நெத்திலி கருவாடு செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் நெத்திலி கருவாடு கட் பண்ணியிருக்கு. இப்போ எண்ணெய் கொதித்து வந்துருச்சு, வெங்காயத்தை போடுறோம். தக்காளி, வெங்காயம், மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அடுத்து மஞ்சள் பொடி போடுறோம். அடுத்து மிளகாய் பொடி போடுறோம். கருவாடு போட்டாச்சு. கருவாடை போட்டு அப்படியே வதக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால உப்பு லைட்டாக தான் போட்டுருக்கோம். நல்லா வதங்கட்டும். கருவாடு கொஞ்சம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கருவாடு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பழைய சாதம், ஊறுகாய், பச்சை வெங்காயம் ரெடியாக இருக்குது. கருவாடு ரெடியான உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பழைய சோறு, நெத்திலி கருவாடு பாருங்க, ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய், பச்சை வெங்காயம். சாப்பிடலாமா?